நான் நெருக்கமாக பார்த்த பெரும் நடிகர்கள்ல விஜயகாந்த் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். நாங்களாம் விஜய் அண்ணான்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு பழக்கமான ஒரு மனிதர். அப்படி ஒரு தங்கமான மனிதர் 10 வருஷமாக படாத பாடுபட்டு செத்தார் இல்லையா? ஏன் அவர் அப்படி படாத பாடுபட்டு சாவும்? செத்தும் கூட 1,00,000 பேருக்கு சோறு போடுறாங்கல்ல. அன்னதானம் செய்தா புண்ணியம் தர்மம் தலை காக்க என்னென்னமோ சொல்றாங்கல்ல. நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் விஜய் அண்ணனை பத்தி கேளுங்க. யாராவது ஒருத்தர் அவரை பத்தி தவறா சொல்றாரா பாருங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அப்ப அவ்வளவு உத்தமமா தர்மமா இருந்த மனிதனுக்கு 10 வருஷ தண்டனை எது? அவ்வளவு கர்ண கொடூரமான மரணம் எதுக்கு? அது அவசியம் இல்லைல்ல. எம்ஜிஆர் நீங்க நான் பார்த்த சமகாலம் நான் வளர்ந்து வர்ற காலத்துல அவர் 87 அவர் செத்து போறாரு. சோ அப்ப எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நம்மளால உதாரணம் காட்டவே முடியும். ஆனா அவரும் ஒரு 10 வருஷம் படாத பாடுபட்டு செத்தார் இல்லையா? கலைஞர் அவர் வந்து இந்த தமிழுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்துட்டார். ஆனால் கடைசி நாட்கள் யோசிச்சுட்டாரு. அவரோட மரணம் எவ்வளவு கஷ்டம். ஜெயலலிதா எவ்வளவு பேர் அவங்கள வந்து தன்னோட சொந்த தாய் மாதிரி பாத்துக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க. அவங்க சாவு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சாவு இல்லையா? அது இன்னும் மர்மமாவே போயிட்டு இருக்குல்ல. அப்போ இதெல்லாமே உங்க கர்மா சார்ந்து. உங்க பையன் அந்த வயசுல இப்படி போகணுங்கிறது அவங்களோட விதி. அந்த சோகத்தை அனுபவிக்கிறது உங்களோட விதி. இது இருக்கவே கூடாதுங்கன்னா காலத்தோட தீர்மானத்தை மாத்த சொல்றதுக்கு நீங்க யார்?